சூதுகம் நான் படித்தேன். ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கதை ஓடுமா ஓடாதுன்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க எல்லாரும் புதுசாக இருந்தாலுமே ஒரு நல்ல பேஷனேட்டாக ஒரு சம்மீட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஏர்னஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க. இனி இந்த மேஜிக் திருப்பி உண்டு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு. Medway Hospitals and A2B Veg Restaurant presents Behind Notes Soodhakavum Re-Release Fans Festival powered by Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Howda Pay powered by Worker Bee, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Dr. Shivarma Oil Tarum Ayurveda, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நாளைய இயக்குனர்ல எல்லாருக்குமே அறிமுகம் இருக்கு. கார்த்தி சுப்பராஜோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் நடிக்க துருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு காமெடி வராதுன்னு நான் குரு சோமசுந்தரத்தை ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போதும் நம்மளால் இது பண்ண முடியுதுங்கிற ஆச்சரியம் தான் பெருசாக இருந்தது. ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருந்தது, ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்காது. இப்படி இந்த ஸ்டேஜ் அந்த காலகட்டம் தான் ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் வந்தாங்க. என் பரம்பரையில் எவனும் காரை கழுவுவது கூட கிடையாதுன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ எங்கே ஆரம்பித்த ஒரு ஜேர்னி அது எங்கே கூட்டிகிட்டு வந்து இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இப்போ நான் இருக்கேன், நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன். இதுக்கு காரணம்னா ஒரு லைஃப்பை ஒரு ஹாப்பியாக ஒன்று வாழ்றேன்னா அவர் என் மேலே வச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான். இப்போ ஆக்சுவலி ஒரு மீம் ஒன்று இருக்கும். கார்த்திக் பேசிகிட்டு இருப்பாப்புல, நானும் விஜய் சேதுபதி, அல்ஃபோன்ஸ் புத்திரன், ராஜேஷ் முருகன் 4 பேர் அந்த சோஃபாவில் உட்காந்துருப்போம். அது பயங்கரமாக எனக்கு அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் மீம்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் போகாமல் கூட சில பேர் பாதியிலே போனவங்களும் இருக்காங்க. நாளைய இயக்குனர்ல எல்லாருக்குமே அறிமுகம் இருக்கு. அது ஒரு பெரிய ட்ரீமா, நீங்க இந்த இடத்துக்கு வருவோமா அப்படின்னு கூட தெரியாது. அந்த உழைப்புங்கிற ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நீங்க அங்க உட்காந்து பேசின ஏதாவது ஒரு விஷயம் இல்ல ஒரு நல்ல மெமரிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா சார்? நாளைக்கு ஷோ நடக்கும், ஷூட் நடக்கும். ஆக்சுவலாக எல்லா படம் எடுத்து முடிச்ச படத்தெல்லாம் போட்டு ஜட்ஜு பார்ப்பாங்க. அந்த ஷோ நடக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில். அதை பார்க்குறக்கு ஒரு என் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் இன்னும் சினிமாவெல்லாம் நம்பி இவனை விட்றதா என்ன கதை அப்படிங்கிற மாதிரி ஃபுல் குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ விஜய் சேட்டு பேசியிருந்திருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா நல்ல டேலண்டான பையன், விடுங்க நல்லா வரும் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்காரு அன்னைக்கு. அதை சொன்னாங்க, அவர் அன்னைக்கே சொன்னார்ரா அப்படின்னு. நாளைக்கு நடிக்கும்போது தான் தெரியும் ஓகே நமக்கு வருதுன்னு. ஏன்னா கார்த்தி சுப்பராஜோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் நடிக்க துருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு காமெடி வராதுன்னு நான் குரு சோமசுந்தரத்தை ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ மணி தான் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் பண்ணுங்கன்னாரு. ஸோ அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான். ஸோ நம்ம நம்புகிற ஒரு ஆள் நம்மளை நம்பும்போது நமக்கு அது மேலே நம்பிக்கை வருதுன்னு நான் சொன்னேன். எனக்கு அப்படி தான், எனக்கு எப்படி அந்த பழக்கம் இருக்கும். இப்போ நான் யாராவது ஒருத்தரை நான் அவங்க சென்சிபிளாவோ இல்லை ரொம்ப அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அது புரியலைன்னா நான் அது மேலே வாதம் பண்ணுறதில்ல. நான் நம்புகிற ஒரு ஆளுக்கு அது சரின்னு படுது இல்லையா, என்னைக்கா ஒரு நாள் எனக்கு அது புரிஞ்சுன்னு நினச்சின்னா அதை போய்டு. இப்போ நான் சூதுகம் நான் படித்தேன், ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, படிக்கும்போதே எனக்கு தெரியாது. ஆனால் நலனோட ஷார்ட் ஃபிலிம்ஸு அவரோட சென்ஸ் எனக்கு மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு நலன் மேலே அந்த நம்பிக்கையில் ஓகே போயிடணும் தான். அந்த வழியை என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கதை ஓடுமா ஓடாதுன்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நலன் ஹி இஸ் வெரி டேலண்டட், அவர் மேலே நம்பிக்கை அப்படி தான் என்னோடய சாய்ஸ் இருக்கும். நானும் தான் எனக்கு அப்படி தான் இருந்தது. நானும் அந்த கதை எனக்கு ஒன்றும் பெருசாக இதுவாக இல்லை. ஆனால் எனக்கு விக்கியோட போடா போடி ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சூப்பரான ஃபில்ம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விக்கி அவனோட ரைட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவன் மேலே இந்த நம்பிக்கையில் தான் நான் நானும் தான் பண்ணேன். ஸோ அப்படி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதோட ப்ராடக்ட் எப்படி வெளியே வருதுன்னு தெரியும்ல, அதை வச்சு தான். ஸோ எனக்குமே தெரியாது. ஸோ அப்போ இருந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போதும் நம்மளால் இது பண்ண முடியுதுங்கிற ஆச்சரியம் தான் பெருசாக இருந்தது. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி வர ரிசல்ட்டை விட நேற்று இருந்த ஸ்டேஜை விட இன்றைக்கி இருக்க ஸ்டேஜ் நான் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் போயிருக்கேன். என்னால் அந்த விஷயம் புரியுது, ஒரு டேரக்டர் சொன்னால் எனக்கு புரியுது, என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது இல்லை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுதுன்னா நேற்று எனக்கு அது வராது, இன்றைக்கி அது வருதுங்கிறது எனக்கு சந்தோஷம். ட்ரூ. ஸோ என்னுடைய சந்தோஷம் எனக்குள்ளே தான் இருந்தது. எனக்கு புரியுது, நான் அந்த வேலையை செய்கிறேன், என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுதுன்னு இருக்குல்ல, அது எனக்கு அதில் மேலே ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் எதிர்பார்க்கல. பட் ஆனால் என் கூட இவங்க அத்தனை பேருமே திறமைசாலிங்க தெரியும். ட்ரூ. இங்கே யாருமே அதில் சலைச்சவங்க கிடையாது. ஏன்னா எல்லாரோடய சேர்ந்த வேலை பார்த்துருக்கோம்,
ஒருத்தரோட மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும் அவங்க எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான். ஓகே, அதான் சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் வந்து நீங்கள் உங்கள் டைமில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீ டேய் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வாடா, அதில் வந்துட்டு நடிச்சுட்டு வா, நம்ம ஒரு நல்ல ஒரு கதையை எடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சோ அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்பவுமே யாருடைய கதவையும் யாரும் அடைக்கவே முடியாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ரிஜெக்ஷன் நிறையா நடக்கலாம், ஆனால் சான்ஸ் இல்லை. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அன்னைக்கு இவங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிமுங்கிறது ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருந்தது, ஒரு சோஷியல் அவேர்னஸ் அந்த மாதிரி ஃபார்மில் இருந்தது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெரேட்டிவ் ஸ்டைலில் அது இல்லவே இல்லை. அது அப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி கிடையாது. யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்கன்னா அது எதையாவது ஒரு சோஷியல் காஸ்க்காக இருக்கும், எதையாவது சொல்கிறதா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் மொழியே, ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்காது. பட் இந்த ஸ்டேஜ் அந்த காலகட்டம் தான் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளோடு வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. இன்னும் கேட்டால் எங்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் நான் அந்த சமயத்தில் எதிர்பார்த்தோம். நிறையா ஏன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்து இன்னும் வந்திருக்க வேண்டியவங்க நிறைய பேர் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த சூதுகம் படத்தில் வர டைலாக் மாதிரி தான், என் பரம்பரையில் எவனும் காரை கழுவுவது கூட கிடையாதுன்ற மாதிரி. ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நான் அதுக்குள்ளே போயிட்டேன்றது. ஷார்ட் ஃபிலிம் எனக்கு வந்து நாளைக்கு நான் சினிமா பண்ண போகிறேன், என் டைரக்டர் சினிமா பண்ண போகிறாரு அப்படின்ற எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிட்டேன், போதும், அது டிவியில் வந்துருச்சு. எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு நான் உன்னை டிவியில் பார்த்துட்டேன்டா அப்படின்னாங்க, சந்தோஷம், அவ்வளோதான். தென் ஷார்ட் ஃபிலிம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நலன் வந்து கனாக்காலம் காலங்கள் என்ன வச்சு ஒரு 60 எபிசோடு ஆல்கேட்ஸ்னு ஒரு கேரக்டர் வச்சு ஒன்று பண்ணார். அவ்வளோதான், அது ஹாலிவுட் லெவலில் போன லெவல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே நம்ம சினிமாவுக்கு போக போகிறோன்றலாம் தெரியாது. தென் ஒன்ஸ் நலன் படத்துக்கு வரும்போது கூட்டிகிட்டு வந்து படமும் நாங்கள் சூதுகம் நான் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது எங்கே ஆரம்பித்த ஒரு ஜேர்னி அது எங்கே கூட்டிகிட்டு வந்து இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும். அதாவது நான் ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன், அதில் மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் சார் சொல்லுவார், இப்போ நான் இருக்கேன், நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன், இதுக்கு காரணம்னா எம்ஜிஆர் சார் சொல்லுவார். இப்போ ஆல்மோஸ்ட் எங்கள் டீம்லேயும் நாங்கள் இருக்கிறோம், போகிறோம், வரோம், ஒரு லைஃப்பை ஒரு ஹாப்பியாக ஒன்று வாழ்றோன்னா இது அவர் என் மேலே வச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான். ஸோ இந்த டைமில் நான் நலனுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், நாளைய டீமுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பர். பாபி சிம்மா அவர்களை சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. ஏன்னா ஐ திங்க் நான் 2005லேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒவ்வொரு ஆஃபீஸ் ஏறி இறங்கி ஃபோட்டோ கொடுத்துட்டு அப்புறம் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி, அதில் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு நர்வஸ்னஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு, திடீர்னு ஃபெயில் ஆகும். பட் அதான் ஃபெயிலியர் நினச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் போகாமல் கூட சில பேர் பாதியிலே போனவங்களும் இருக்காங்க. பட் கம்மிங் டு த ஷார்ட் ஃபிலிம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு சிடிஓ தாராளமாக கொண்டு போய் ஒரு ஆஃபீஸில் வந்து, சார் இங்கே பாருங்கள் எனக்கு நடிக்க வரும், வாட்ச் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டும் சரி. அதே மாதிரி புது இயக்குநர்களுக்காகட்டும் ரைட்டர்ஸ்க்காகட்டும் இந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நடிச்சிருக்கான்னும் போது தே கேன் ஆக்ட்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் சரி ஷார்ட் ஃபிலிம் 100% கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நாட் ஓன்லி ஒரு ஆக்டர்ஸாக நான் சொல்லலை, ஒரு டைரக்டர் ஆகட்டும், ஒரு டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா விதத்துலையும் வந்து ஒரு 24 கிராஃப்ட்ஸ்க்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து பெரிய அளவில் வந்து பயன்படுத்திருக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நிஷாக்கா கேட்ட மாதிரி இங்கே இருந்த ஒரு பசங்க டெஃபினட்டாக நம்ம வேணா பாரு தமிழ் சினிமாவே நம்ம வந்துட்டு கலக்கும் அப்படின்ற ஒரு தருணம் இருக்கும்ல, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லாருமே. அது இப்போ ஆக்சுவலி ஒரு மீம் ஒன்று இருக்கும், கார்த்திக் பேசிட்டு இருப்பாப்புல, நானும் விஜய் சேதுபதி, அல்ஃபோன்ஸ் புத்திரன், ராஜேஷ் 4 பேர் அந்த சோஃபாவில் உட்காந்துருப்போம். அது பயங்கரமாக எனக்கு அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து மீம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பார்க்கும்போது அப்போ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி அந்த ஸ்டேஜ் ஏறி அந்த பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவார்டு வாங்குறது அதிகபட்சமான ஒரு சந்தோஷம். அது முடிச்சுட்டு ஈவினிங் என்ன அப்படின்றது அதிகபட்சமாக இருந்தது எங்களுக்கு. பட் ஆனால் வந்து இதெல்லாமே அட்வான்ஸாக நினைக்கிறேன், திஸ் ஆல் போனஸ் தான் நினைக்கிறேன். பட் இன்னும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பின்னாடி இருக்குது. ஸோ அடுத்த வர ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சூப்பர். கருணா சார். ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்கும் போது எதிர்பார்க்கல அங்கேருந்து நான் சினிமாவுக்கு வருவேன்னு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்போ அதிகமாக என்னை அப்ரிஷியேட் பண்ணது வந்து மதன் சார், அது ஜட்ஜாக வருவார். அப்புறம் பிரதாபோதன் சார். அப்புறம் நலன் அடிக்கடி வந்து எங்கள் அப்பாட்ட கேட்பாப்புல பர்மிஷன், அப்பா நடிக்க வைங்க, அவன் நல்லா நடிக்க வரும், நான் ஃப்ரெண்டு அந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் விஜய் சேதுபதி பார்க்கும்போதெல்லாம் நல்ல ஆக்டர் இருக்கான் அவன் பையனுக்குள்ளே அப்படின்னாப்புல. எங்கள் அப்பா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே அந்த டைமில் தெரிஞ்ச ஒரே ஆர்டிஸ்ட் பிகமிங் ஹீரோ வந்து சேது தான்.
இந்த 4 பேரோட என்கரேஜ்மெண்ட் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பட் சுந்தர்சி சார் கலகலப்பில் கூப்பிட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. சூப்பர் சார். சூதுகாம் படத்துக்கு அப்புறம் நிறைய தடவை நான் சஞ்சிதா அப்படின்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் தெரியாது ஷாலுமா அப்படினா தெரியும். ஈவன் ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு வந்து போகும்போது கூட ஷாலு அப்புறம் என்னோட சஞ்சிதான்னு தெரிஞ்சிருக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது ஆனால் யாருக்கும் நிறைய தெரியாது. பட் ஆனால் அது உண்மையாக வந்து ஷாலு நினச்சிட்டாங்க ரியல் லைஃப்பில் கூட. ஸோ இந்த கேரக்டர் பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய நலன் சார் முன்னாடி நான் ராஜா சார் தான் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தில்லாலங்கடி படத்தில். ஸோ அதுக்கப்புறம் நலன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு எதிர்பார்க்கல. நான் தேட்டர் அண்ட் டான்ஸ் பேக்ரவுண்டில் எங்கள் பாட்டி வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட். சின்ன வயசுல தேட்டர்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஷார்ட் ஃபிலிம் வந்து நலன் சார் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சின்ன வயசு. ஸோ 20s இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லும் போது சூதுகாமுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 15 நியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ். அது என்ன பேர் வந்துச்சு நலன் சார் புது டைரக்டர்ஸ்க்கு லக்கி, ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் லக்கி அப்படின்னா. பட் சூதுகாம் கேரக்டர் இப்போ வரைக்கும் தெரியல, மேபி எத்தனை வருஷம் வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்களோ தெரியல. இது பிரேக்கே பண்ண முடியல இப்போ வரைக்கும் என்னால் வந்து. தட் இஸ் பிக்கஸ்ட் மெமரி ஃபார் ஷாலு ரோல் ட்ரீம் கேரக்டர். நான் மிஸ் பண்ணுற ஒன்றுனா இவ்வளோ பேரையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஜாய் இருக்குது. அதாவது நான் டப்பிங் அப்பவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அப்போ அவங்க எல்லாருமே புதுசாக இருந்தாலுமே ஒரு நல்ல பேஷனேட்டாக ஒரு சமமீட்டல் இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஏர்னஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக பொருந்தி போச்சு. ஸோ டப்பிங்கில் பார்க்கும்போதே எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இனி இந்த மேஜிக் திருப்பி உண்டு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஸோ அது மாதிரி அந்த ஆசை எனக்கு இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடான ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா வரணும்னு. பட் அது எப்போ என்னங்கிறது ஐடியா பொறுத்து. திருப்பி இதோட எக்ஸ்ட்ரானரியா பண்ணலாம் சார். Behind Woods சூதுகவும் ரீ-ரிலீஸ் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல். டைட்டில் ஸ்பான்சர் மெட்வே ஹாஸ்பிட்டல், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Powered by Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Naturals, world's fastest growing saloon chain. Howda Pay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Social Eagle AI and Digital Marketing Academy, தமிழ்நாடு's #1 trusted learning platform. Chennai Institute of Technology, transforming life. Medway Hospitals and A2B Veg Restaurant presents Behind Woods Soodhakavum Re-Release Fans Festival, powered by Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Howda Pay, powered by Workaby, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Chennai Institute of Technology.